அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கற்றாழை. இந்த கற்றாழை அப்படிங்கிற சாதாரண தாவரம் எத்தனை வகையில நமக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? கற்றாழைய எப்படி பயன்படுத்தினா என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கும்? யாரெல்லாம் கற்றாழைய பயன்படுத்தக்கூடாது? கற்றாழை மூலியமா ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன? அது நம்ம உடலுக்கு என்ன மாதிரியான நன்மைகளை கொடுக்குது அப்படின்னு கற்றாழை பற்றின நிறைய தகவல்களை இந்த வீடியோ மூலியமா நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுசாக பாருங்கள். நீங்கள் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் இது மாதிரி பயனுள்ள நிறைய வீடியோக்களை நீங்கள் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குமரியை உண்டால் குமரியை வெல்லலாம் அப்படின்னு ஒரு சித்த மருத்துவ மொழி சொல்லப்படுது. சித்த மருத்துவத்தில் குமரி அப்படிங்கிறது சோற்று கற்றாழையை குறிக்குமா. தரிசு நிலத்தில் விளையக்கூடிய இந்த செடிக்கு ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்குது. கற்றாழை ஜெல், அதாவது இந்த கற்றாழைக்குள்ளே இருக்கக்கூடிய சோறு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சோறை சுத்தமான நீரில் 7 முறை கழுவி சுத்தம் செய்து தினமும் காலையில் பெரும் வயிற்றில் சாப்பிட்டு வரும்போது உங்கள் இளமை அதிகரிக்குமா. உடலில் கஸ்தூரி மனம் வீசும் அப்படின்னு கூட சொல்லப்படுது. சருமம் வறண்டு போகாமல் ஈரப்பதத்தோடு ஜொலிக்க வைக்கக்கூடியது இந்த கற்றாழை. இந்த கற்றாழை ஜெல்ல பசு மோரில் கலந்து குடித்து வரும்போது உடல் சூட்டினால் முகத்தில் வரக்கூடிய பருக்கள், வெயிலினால் தோலில் ஏற்படும் அலர்ஜி இது எல்லாமே போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கற்றாழை ஜெல்லை நம்ம முகத்தில் தேய்த்து கழுவி வரும்போது நம்மளுடைய முகம் அப்பளுக்கு இல்லாத பளிங்கு மாதிரி மாறிடுமா. இந்த கற்றாழையுடைய மடலில் சிறு சாறு எடுத்து அதை தேங்காய் எண்ணெயில் கலந்து 40 நாட்கள் வெயிலில் வைத்ததுக்கு அப்புறமா நம்ம தலையில் தடவி வரும்போது முடி நல்லா செழிப்பாக வளரும் அப்படின்னு சொல்லப்படுது. கற்றாழை சோற்றை தலையில் தேய்த்து அரை மணி நேரம் ஊற வைத்து குளிக்கும்போது பொடுகு, சிரங்கு மாதிரியான முக்கியமான பிரச்சனைகள் குணமாகும்னு சொல்கிறாங்க. சோற்று கற்றாழை மண்டலை 2 பிளந்து உள்ள சிறிதளவு வெந்தயத்தை வைத்து மூடிட்டு 2 நாளுக்கு அப்புறமா இந்த வெந்தயத்தை எடுத்து தேங்காய் எண்ணெயில் போட்டு அதை தேய்த்து குளிக்கும் போது நரமுடி கூட கருப்பாகும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த செடியோட மடலில் இருக்க சோற்றை எடுத்து தண்ணீரில் நல்லா அலசி நாம் அதை தினமும் சாப்பிட்டுட்டு வரும்போது குடல் புண், மூல நோய், மலச்சிக்கல் தீரும் அப்படின்னும் சொல்கிறாங்க. வாடி சருகா இருக்கக்கூடிய கற்றாழை மடலை தீயில கருக்கி தேங்காய் எண்ணெயோடு கலந்து தீப்புண்கள் மீது பூசும்போது புண் விரைவில் குணமாகுமா. கற்றாழை மடலுடைய சிறு துண்டை எடுத்து 2 பிளந்து சோற்று பகுதியை தீயில வாட்டி உடல் பொறுக்கும் சூற்றில் அடிப்பட்ட இடத்துல இதை வைக்கும்போது வலி, வீக்கம் மட்டும் இல்லாமல் இரத்தக்கட்டு கூட சரியாகும் அப்படின்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் தீய சக்திகள், கந்திருஷ்டி இது எல்லாமே அண்டவிடாது அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இருக்கு. அதன் காரணமாக வீட்டுக்கு முன்புறம் வளர்க்கப்படுற இல்லை கட்டி தொங்க விடப்படுற இந்த செடி மாட்டு தொழுவங்களில் கால்நடைகளுக்கு உண்ணி பற்றாமல் இருக்கவும் உதவியாக இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கற்றாழை உலகம் பூராவும் பயன்படுத்தக்கூடிய அழகு சாதன பொருட்களில் உற்பத்தியிலையும் மருத்துவத்திலையும் கூட பயன்படுத்தப்படுது. இந்த கற்றாழையில் பல வகைகள் இருக்குது. சோற்று கற்றாழை, சிறு கற்றாழை, பெரும் கற்றாழை, பேய் கற்றாழை, கருங்கற்றாழை, செங்கற்றாழை, இரல் கற்றாழைன்னு நிறைய வகைகள் இருக்குது. ஆனாலும் இந்த சோற்று கற்றாழை அப்படிங்கிறது மருத்துவ குணங்கள் அதிகம் கொண்டதாகவே கருதப்படுது. கண் நோய், கண் எரிச்சலுக்கு கற்றாழை சோற்றை நம்ம கண்கள் மீது வைக்கலாமா. விளக்கெண்ணெயோடு கற்றாழை சோற்றை காய்த்து காலை மாலைன்னு 2 வேளையும் ஒரு தேக்கரண்டி சாப்பிட்டு வரும்போது உடல் அனல் மாறி மேனி பளபளப்பாக இருக்குமா. நீண்ட காலமாக இருந்த மலச்சிக்கல் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆண்கள் கூட சவரம் செய்யும்போது ஏற்படுற கீறல் காயங்களுக்கு உடனடி நிவாரணம் பெறணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கற்றாழை சாற்றை பயன்படுத்தலாம். தீக்காயங்களுக்கு உடனடி மருந்தாகவும் இந்த கற்றாழை இருக்குது. ஆலோவேரா அப்படின்னு சொல்லப்படுற தாவரவியல் பெயர் கொண்டது தான் இந்த கற்றாழை. அழகு, ஆரோக்கியம், உணவுன்னு பல்வேறு இடங்களில் இந்த ஒரு மூலிகையை பயன்படுத்தியிருக்காங்க. ஆப்பிரிக்காவை தாயகமாக கொண்ட கற்றாழை ஆசியா, அமெரிக்கா, ஐரோப்பா மாதிரியான நாடுகளில் வளருது. இந்தியாவில் ராஜஸ்தான், மகாராஷ்டிரா மற்றும் தமிழ்நாட்டில் அதிகமாக சாகுபடி செய்யக்கூடிய இது பல்வேறு இடங்களில் முக்கியத்துவம் வகிக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். தமிழ்நாட்டில் சேலம், தூத்துக்குடி மாவட்டங்களில் தான் இது அதிகமாக பயிரிடப்படுது.
உச்சி முதல் உள்ளங்கால் வரைக்கும் பயனளிக்கக்கூடிய இந்த கற்றாழை பற்றின நிறைய தகவல்களை இந்த வீடியோ மூலயமா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இது மாதிரி நிறைய பயனுள்ள தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி.